அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதித்தமிழச்சி. இந்த நம்பரை, இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதினால் உங்களுக்கு தேவையான பணம் உங்கள் கையில் வந்து சேரும். பண ஈர்ப்பு விதிக்குரிய ஒரு ஏஞ்சல் நம்பர் பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஏஞ்சல் நம்பர், ஸ்விட்ச் வேர்ட், தந்த்ரா, தேவதையின் பெயர்களை சொல்வது, யோகினிகளின் பெயர்களை சொல்வது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையானதை இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலால் ரொம்ப சீக்கிரமாகவே பூர்த்தி செய்து கொடுக்கும். ஆனால் இந்த விஷயத்தை நம்ம செய்யும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நம்பிக்கை, பொறுமை. இது ரெண்டுமே ரொம்ப அவசியம். ஏன்னா என்னுடைய நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்லா பூஜை பண்ணுவாங்க, நல்லா சாமி கும்பிடுவாங்க, நல்ல மந்திரம் சொல்லுவாங்க, நிறைய உதவி செய்வாங்க, அக்கம் பக்கத்து வீட்டாருக்கு நிறைய உதவி செய்வாங்க, நல்ல ஒரு அமைதியாக இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைகள் பூர்த்தி ஆகாது. ஏதாவது ஒரு கஷ்டம் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களே பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கே நிறைய கஷ்டம் வரும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்ம வினை. ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்ம வினையின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய வழிபாடுகள் நிறைவேறும். ஒரு சிலருக்கு ஓம்னு சொன்னாலே போதும், நினச்ச காரியம் நடக்கும். ஒரு சிலருக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு பக்கமும் பாராயணம் செய்தாலுமே கூட, ஏதோ ஒரு மந்திரம், கடகதார சூஸ்திரத்தையோ லலிதா சகஸ்ரநாமத்தையோ ஒரு முழுக்க பாராயணம் செய்தால் கூட, தினம்தோறும் முழுக்க பாராயணம் செய்தால் கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். காரணம் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினை. இப்போ ஓம்னு சொன்னவருக்கு கர்ம வினை வந்து கம்மியாக இருக்குது. அவர் நினச்சது ஒரே நாளில் நடக்குது. ஆனால் அத்தனை பக்கங்களை வந்து மந்திரத்தை பாராயணம் செய்கிறவருக்கு ஒரு 2 நாள் கழித்து நடக்குது, இல்லை நடக்காமலே கூட போகலாம். காரணம் என்னென்னா கர்ம வினை. கர்ம வினையின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு ஏற்ற பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் நம்ம நம்பிக்கையோடு செய்கிற காரியத்துக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்காம போகவே போகாது. நம்பிக்கையோடு செய்யுங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த நம்பர் என்ன, நீங்கள் எழுத வேண்டிய நம்பர் என்ன? இன்றைய பதிவை நாங்கள் பார்க்குற நாளில் மட்டும்தான் செய்யணுமாங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்போ பண தேவை இருக்கோ அப்போ உடனடியாக ஒரு காகிதத்தை எடுங்க, இந்த நம்பரை எழுதுங்க, மனதார இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அளப்பரிய சக்தி இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு இதை மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் போது, அப்படி சொடக்கு போடுற நேரத்தில் உங்கள் தேவைகளானது பூர்த்தியாக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் மேலே அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு, பண வாய்ப்பு உங்களை தேடி வர்றதுக்கு நீங்கள் எழுத வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2061416. அதாவது 20601416. இந்த நம்பரை ஒரு நோட்டு இதுக்குன்னு தனியாக போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த நோட்டுடைய முதல் பக்கத்தில் எழுதிடுங்க. எப்படி நம்ம ஸ்கூல் நோட்டில் பேரும் நம்ம எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னு எழுதுவோம், அதை மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதிட்டு, அதுக்கு கீழே பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு எழுதிட்டு, முதல் பக்கத்தில் அதை மட்டும் எழுதிட்டு, 2வது பக்கத்தில் இருந்து இது எழுத ஆரம்பிங்க. இந்த நம்பர் எழுதுங்க. 2061 416. எத்தனை முறை எழுதணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு கிடையாது. மாதவிலக்கு, அசைவம், கர்ப்பிணி, எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. எல்லாருமே எழுதலாம். எத்தனை முறை வேண்டுமானாலும் எழுதலாம், எப்போனாலும் எழுதலாம். உங்களுடைய பண தேவைகள் இருக்கும்போது நீங்கள் முயற்சி செய்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த பணம் எனக்கு வரலங்க அப்படிங்கும்போது அந்த நோட்டை எடுத்து டக்குன்னு எழுத ஆரம்பிங்க. சுடக்கு போடும் நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய பணம் கைகளுக்கு வந்து சேரும். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், சித்ரா பௌர்ணமி என்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். பிரபஞ்சத்தின் பேரருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.